வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சப்தம் தான். ஸோ அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் ஈரம்னு ஒரு படம் பார்த்துப்பீங்க, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி புதுசாக எடுத்து வந்துருக்காரு. ஆறுன்னா இல்லை, பேய் மாதிரியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அந்த மாதிரி. ஒரு இங்கிலீஷில் எப்பவுமே ஒரு பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பேய் இருக்காது, வேற ஒரு த்ரில்லர் மாதிரி எடுத்து போயிடுவாங்க அந்த படம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஆரர் த்ரில்லரா. ஆனால் கோஸ்ட்டு பேய் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 நான் ரேட்டிங் தருவேன். பிகாஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே ரொம்ப பேசுவோம், படத்தோட ஆரம்பத்துக்கு போகலாம். ஸோ படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி மேனனை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மேலேருந்து கீழே குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கீழே குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கண்ணை திறக்கிறாங்க. ஸோ அப்படா தெரிய வருது அது உண்மையில அது ஒரு கனவு. ஸோ கனவை தாண்டி அப்படியே வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போகிற பார்த்தீங்கன்னா அந்த எப்படி லக்ஷ்மி மேனனுக்கு ஒரு கனவு வந்துச்சு அவங்க குடிக்கிற மாதிரி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கல, வேற பொண்ணு கீழே குடிச்சு செத்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்களா ஒரு பேய் பிடிக்கிற ஆள் மாதிரி இருக்காங்க. பேய் பிடிக்கிற கூட இல்லை, அந்த பேய்க்கு நம்ம அவங்க உண்மையான மக்களுக்கு என்ன வேணும், பேய் எதுக்காக அந்த வீட்டில் இருக்குது, ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி ஒரு கோஸ்ட் அந்தரோ அது மாதிரி சொல்லலாம். பிகாஸ் அந்தர் கூட சொல்ல முடியாது. இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் எதையும் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி பிடிக்கும் போவாங்க, கையில் மைக்கு வச்சுக்கிட்டு அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் அவர் காமிக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறாங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு பேயாக இருக்கு போல. அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, செத்து போனோன்னே ரொம்ப நாள் கொஞ்சம் சோகமாக துக்கமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணோட பொம்மை ஞாபகமாக இருக்க சொல்லி தூக்கி போத்துறாங்க தனியாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கோவப்பட்டிருக்காங்க. பொண்ணோட பேய் கோவப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சேன்னா சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த பொம்மை தான் வேணும். அந்த பொண்ணு பயந்துச்சாருன்னா அந்த பொண்ணு செத்துனதுக்கப்புறம் நீங்கள் என்ன அவளை மறக்க போகிறீங்கன்னு நினச்சி அந்த பொண்ணு அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வந்துச்சு. ஸோ எப்பவுமே அந்த பொம்மையை நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் பொண்ணு உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷப்படும், நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களை பாட்டுத்தே இருக்கும், எப்பவும் உங்க கூட இருக்க சொல்லி அவர் அந்த சீனை கட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த சீனில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா காலேஜோட காமிக்கிறாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒருத்தங்க செத்து போயிருக்காங்களே. ஸோ அந்த காலேஜோட இப்போ இருக்க பெரிய ஆள் டீனு அண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எது இருப்பாங்க அவங்கள உட்காந்து பேசிக்கிறாங்க. அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, பேசிக்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, சார் இது செகண்ட் டைம் நடக்குது சார் என்ன கொலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பாத்ரூமில் செத்து போயிருக்கான், இதே மாதிரி காலின் ரத்தம் வந்து. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து கீழே வந்து செத்து போயிட்டாங்க. ஸோ இது பெரிய போலீஸ் நிறைய ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலேஜோட ரெப்புடேஷன்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு செக் பண்ணிவிடுவோம். பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேய் ஏதோ பண்ணுறது சொல்கிறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா சூசைடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வேணாம், நம்மள ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க பில்லி சூரிய ஆளை பண்ணுற ஆளுங்க கூப்பிட்டு, நிறைய பேர் வேற ஒரு ஆளுங்க சாமி பண்ணலாம், ஒரு பூஜை பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் பார்த்தீங்களா சார் போலீஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியாத கேஸு, நம்ம பெரிய பெரிய ஆளுங்களாம் சால்வ் பண்ண முடியாத கேஸை பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஆளுங்களை வச்சு ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க, கோஸ்ட் ஹண்டர்னு ஒருத்தவங்க அவர் பேர் சொல்கிறாங்க. ஸோ அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆனால் அவர் செத்து போய்த்தர இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மும்பையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஹீரோவை கூப்பிட்டு வந்து நம்ம கிங்ஸ்லே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்டன் மாதிரி. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்மளோட ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். சப்போர்ட்டானா இன்னும் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறோம். பிகாஸ் நம்ம ஹீரோ கூப்பிட்டாங்க, ஹீரோ வந்துற ஹாஸ்டல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ ரூமுக்கு போனீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சிடறாங்க. அவருக்கு இதை ஒரு பெரிய டூல்ஸ் இருக்குது. அண்ட் அதில் எல்லாத்தையுமே பார்த்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்க, டே இந்த கேஸுக்கு நீ தாண்டா வந்திருக்கணும், ஆனால் என்ன வித்த பார்த்தியா பரவாயில்ல சொல்லிட்டு அப்படியே நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டு அப்படியே வச்சுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சி கேஸ் எல்லாம் டீட்டெயில் பண்ணி போகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கேஸுக்கு வராங்க. ஸோ பொண்ணோட கிளாஸ்மேட்ஸை போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தா, சடன்லியாக சாப்பிட்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி சோகமாக இருந்தா அப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல போய் அவரோட கையில் இந்த டூல்ஸை வச்சு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், மைக் மாதிரி ஒரு பெரிய மைக் மாதிரி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வன்சி வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வரவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காசு பண்ணிட்டு ஒரு பேய் மாதிரி பொண்ணு வந்து மேக்கப் போட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறது. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயப்படவே இல்லை. நானும் ஒரு செகண்ட் உண்மையான பேர் நினச்சா பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, அது டூப்ளிகேட் போய் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா செமையாக அடிச்சு அப்படிதான் சொல்கிறாங்க. இல்லை என்னோட தீபிகா எங்களை மேம் தான் சும்மா ஃபன் பண்ண சொல்கிறாங்க,
பண்ண சொன்னாங்க. ஸோ அதான் நானும் வந்தேன். அப்பலாம் அந்த மேம் சொல்றாங்க, "இல்ல நீங்க உண்மையா பொய்யா செக் பண்ண தான் நாங்க பண்ணோம். ஸோ உண்மையா பண்ண சொன்னாங்க அந்த மேம். அந்த மேம் யாருமே இல்ல. நம்ம லட்சுமி மேனன் மேம் தான் இந்த செட்டப்ப பண்ண சொல்றாங்க. அவங்க தெரிஞ்ச பொண்ண வச்சு ஏமாத்தி பாருங்க. பிகாஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல நம்பிக்கை இல்லாத மாரி தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம இது உண்மையா பொய்யா அப்படி செக் பண்ணதா இந்த சீனை வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல்ல ஒரு லைப்ரரி இருந்துச்சு போல. லைப்ரரி போய் விசாரிக்கிறாரு. அப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த லைப்ரரி வார்டன் என்ன பண்ணிருக்காங்க, சில பேருக்கு ஏதோ காசு வாங்கி ஆளுங்கள உள்ள விட்டு சரக்கு அடிக்க, தம் அடிக்க விடுவாங்க. ஸோ அப்படி வித்தவங்கடா பார்த்தீங்களா, அந்த 3 பேரை விட்டுறாங்க. ஸோ அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு செத்து போன ஒரு பையன் இருப்பான். அண்ட் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேல இருந்து கீழ குதிச்சிட்ட ஒரு பொண்ணு. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபிகா என்ற ஒரு பொண்ணு சொல்லணும். அந்த 3 பேர்ல பார்த்தீங்கன்னா 2 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு. அப்படியே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அந்த Snapchatல ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த இப்ப இத என்ன ஃபில்டர் தெரியுமா? அந்த கொம்பு வச்ச மாரி ஃபில்டர். அதுல பார்த்தீங்கன்னா 3 பேர் மேல கொம்பு இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு இன்னொரு மேல கொம்பு இருக்கு. ஆனா அந்த சைடுல பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்ல. அப்ப வேற யாரோ அங்க இருக்கிறாங்க. யாரோ பேய் மாரி அங்க இருக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாம 2 பேர் அவுத்து இன்னும் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பொண்ண தேடி போறாங்க. தீபிகா என்ற பொண்ணு. ஆனா தீபிகா பொண்ண காணவே இல்ல. அவங்க எங்க தேடி தேடி பார்க்குறாங்க. அவங்க ரூமுக்குலாம் போறாங்க. அப்ப காணவே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் அவங்க ரூமுக்கு போறாங்க. அவங்க ரூமுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அங்க போய் டாக்டர போய் பார்க்குறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, "இல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி காது உள்ள ஏதோ கத்துற மாரி ஏதோ இருந்துச்சு. அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் தந்தேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் வலி இல்லாம இருக்கணும்" அப்படி சொல்றாங்க. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஆயிடுச்சு. அப்ப நைட் அந்த பொண்ணு உள்ள வருது. அண்ட் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, "சார் அந்த தீபிகா பொண்ணு ஹாஸ்டலுக்கு வருது சார்" அப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, அப்படியே ஓடி வண்டி எடுத்து வராங்க. அந்த சைட்லயே பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபிகா பொண்ணு செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து அவங்க அதனால அந்த மரத்துல இருந்து கயிறு மேல செத்து போயிடுறாங்க. தொங்கி செத்து போயிடுறாங்க. அந்த சைடுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க. மேல கயிறுல செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஹீரோயினோட நம்ம லட்சுமி மேனன் இருக்காங்க. அவங்களோட கனவுல வந்துச்சு. ஆனா அவங்களோட கனவுல பார்த்தீங்கன்னா அவங்க செத்து போன மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவங்க தொங்கி செத்து போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சடன்ல எழுந்து பார்க்குறாங்க. அப்படியே நம்ம மறுநாள் காலையில வருது. அண்ட் காலையில பார்த்தீங்களா, இப்போ ஒரு 3 பேர் செத்து போயிட்டாங்க. கன்ஃபார்மா போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகும். அண்ட் அவங்க பார்த்தீங்களா, நம்ம போலீஸ் வந்து கேட்குறாங்க, யார் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க? நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரா, அந்த லைப்ரரி மாதிரி போறாங்க. ஸோ லைப்ரரி போகிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிடுறாங்க. மும்பையில் இருக்க ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்றாரு, உடனே இதெல்லாம் பார்த்தா பழைய சர்ச் மாதிரி இருக்கிறா, ஐ திங்க் சர்ச்சை லைப்ரரியா மாத்திருக்கிறா அப்படி சொல்றாங்க. நான் அப்போ பக்கத்துல போய் ஒரு கீபோர்டை போய் டச் பண்ணுறேன். கீபோர்ட் சாரி கீபோர்டு இல்லை, பியானோ போய் டச் பண்ணுறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வைப்ரேஷன் அவரால் மற்ற ஒரு மாதிரி கேட்க முடியல. அந்த ஒரு மியூசிக் மாதிரி அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் ஒரு டைல்ஸ் மேலே ஐ திங்க் சாண்ட் மாதிரி இருக்கு. அந்த சாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிலாம் எடுத்து அதெல்லாம் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பி அவர் சொல்றாரு, இது காட் ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சிலாம் சொல்றாங்க. நம்மளுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி என்ன புரியல. அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சியில இவர் நோட்ஸ் எடுக்கிறாரு. அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து அவர் போறாரா. ஸோ அந்த வண்டியில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் ஒரு மெஷர் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேடியோ நம்பர் இருக்குமே 4.4 444 96.4 அலோ எஃப்எம் அந்த மாதிரி பார்த்தீங்களா அவர் 444 வைக்கிறார். 444 அந்த ஃப்ரீக்வன்சி போய் 444 அதை வச்ச உடனே பார்த்தீங்களா அது தானே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கிறேன். ஓடனா அந்த சிக்னல் காமிக்கிறி இவர் ஓத்துறாரு வண்டியை. அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைட்டு சொல்லுவாங்களா, இண்டிகேட்டரா அதை போதுனா ஒரு வண்டி எடுத்து போறாரு. ஸோ வண்டி எடுத்து போனவே பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் கிட்ட போய் வண்டியை நிற்க வைக்கிறாங்க. ஸோ எம்எஸ் பாஸ்கர் கிட்ட போய் வண்டி நிற்க வச்சுனே பார்த்தீங்கன்னா அவர் அந்த அவர்கிட்ட போய் சொல்ல எதுக்காக வந்தீங்க அப்படியே கேட்க போகிறேன். நம்ம ஹீரோ சொல்ல எதுக்காகலாம் வந்திருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவரோட பழைய ஸ்டோரியை சொல்லுவாங்க. ஸோ அந்த இப்போ லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சர்ச்சா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தயானான்ற ஒருத்தங்க என்னங்க அவங்க பார்த்தீங்களா அந்த ஒரு சின்ன ஒரு காலு கை இல்லை அப்படின்னா அந்த சின்ன காட்ஸ் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லுவாங்களே, சின்ன வயசு ஒரு மாதிரி இருப்பாங்க, வீல் சேர்லேயே உட்காந்துருப்பாங்க, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த காட்ஸ் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் அந்த இடத்துக்கு இப்போ இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வச்சு அவங்கள பார்த்து தின்னாங்க தயானா மேம். அந்த தயானா மேம் வேற யாருமே இல்லை, நம்ம சிம்ரன் அவர்கள் தான். ஸோ அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனைனால செத்து போயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. எல்லா குழந்தையுமே ஒரே நேரத்துல செத்து போயிட்டாங்க. அதுல மன துக்கம் தாங்காம அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே இல்லைன்னு நம்ம எம்எஸ் பாஸ்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி அண்ணகிட்ட சொல்றாரு. அப்புறம் ஆதி என்ன சொல்றாங்க, நம்ம இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா 43 குழந்தையோட நம்ம பணத்தை வெளியே எத்தடா தெரியும்னு போய் நம்மளோட இவர் இருக்கார் யார், நம்ம எம்எஸ் பாஸ்கர் போய் நோண்டலான்னு போறாரு. இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா இவரு கிளம்பிடுறாரு. அவர் கொஞ்சம் பயப்பட எம்எஸ் பாஸ்கர். நான் அதுக்கப்புறம் நோன்ல அந்த பணத்தில் எடுக்கலாம்னு போறாரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் இருக்காரு, நம்ம
ஹீரோ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறேன். ஹாஸ்பிட்டல் அந்த பெரிய காலேஜுக்கு போகிறார். காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே மெடிக்கல் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்க லக்ஷ்மி மேனன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என் கனவுல ஏதோ வந்துச்சு, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவங்க பேர் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க போய் கேஷுவலிட்டியில் ஏதோ இருந்துச்சு ஐசியூ ஏதோ சொல்கிறாங்க. ஐசியூ அந்த ரூமை பார்த்தீங்கன்னா கேஷுவலிட்டியாக மாற்றிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்ரன் மேம் இருக்காங்க. சிம்ரன் மேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுட்டு அந்த உயிரை கையில் வச்சுட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க போல. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க செத்து போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம இவங்க போய் எல்லாத்தையும் வயரில் எடுத்து விடுறா நம்ம ஹீரோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை இவங்க ஒன்றும் உயிரோட இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் ஒரு கடத்தை பார்த்தா செத்து போன மாதிரி காமிக்கிறோம். அப்போதான் தெரியும் வந்து நம்ம ஹீரோ போய் மறுபடியும் அங்கே போய் பார்க்குறாங்க. யார் எம்எஸ் பாஸ்கரை போய் பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை படியில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாட்டில் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பாட்டில் எடுத்து இவங்க வர பார்க்குறாரு. நம்ம ஹீரோ கிளம்பி வராரு அந்த பாட்டில் எடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாரின் பொண்ணு மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேற இடத்துல இருக்காங்க, மெக்சிகோவில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மெக்சிகோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க போல, அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க போல. ஸோ அந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கீழே வந்துட்டு போயிடு, அது காணாமல் போயிடு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தில் அப்படியே வீட்டு வராரு. ஸோ கிங்ஸ்லி கிட்ட சொல்கிறாங்க, அந்த பாத்தில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா யாரும் மெக்சிகோ ஆளுங்க தான் இருப்பாங்க, மெக்சிகோலேருந்து யாரோ பிளாக் மேஜிக் பண்ணுறாங்கன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி கிட்ட சொல்லிட்டாரு. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சி போகிறாங்க. பிகாஸ் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஐசியூவில் இருக்க பேஷண்ட் டயானாவை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க செத்து போகிறாங்கன்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுற எல்லா மிஷினையும் தூக்கி போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியும் அவங்க செத்து போகிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை தப்பு சொல்லி ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு கேஸ் தந்திருக்காங்க. ஸோ அப்படி வேறு சீனில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அது பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட் ஆகலாம் போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து பேசுற மாதிரி காமிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஜோக் பண்ணுறீங்க அது பண்ண பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வாக்கி தக்கி அங்கேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்மளோட போலீஸ் ஆஃபீஸரை மொத்தம் அட்டாக் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி ஜோன்னு இருக்குது. அப்போ பாத்ரூமில் மாதிரி போகிறாங்க. அந்த கார்டில் ஜோகு போட்டு அவர் அடிச்சிடுற அந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு மாதிரி இவர் சப்போர்ட் பண்ண மாதிரி வர்றாரு, நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் டீன் பர்சனை அவரை போய் மீட் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னடா நான் இப்போ டேனி இப்போ அந்த சிம்ரன் மேம் இருப்பாங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் பர்மிஷன் தர முடியாது. ஸோ பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் டேனியல் கேத்தன் தான் வாங்கணும், அவர் தான் பெரிய அவர் தான் எங்கள் கீழ் மேலே, அவர் தான் நான் ஓனர் சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஹீரோ போலீஸ் கேட்குறாரு. ஸோ இப்போ டேனியல் வரணுமா என்ன பண்ணணும்னு கேட்குறேன். அதுக்கு நான் செத்து போனால் தான் வர முடியும்னு அப்படி சொல்கிறாங்க. அந்த அடுத்த சீன்லேயே பார்த்தீங்களா அவர் செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கொலை பண்ணல, அந்த பேய் அந்த ஃப்ரீக்வன்சினால அவர் செத்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரீக்வன்சினா வேறு யாருமே இல்லை, அந்த 43 சில்ட்ரன்ஸை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த 3 பேர் இருக்காங்க, அவங்களா கொலை 3 பேர் அந்த இருக்காங்க, தீபிகா, அதுக்கப்புறம் அந்த மேலேருந்து கீழே குடிச்ச பொண்ணு அண்ட் ஒரு பையன் எல்லாருமே கொலை பண்ணி பார்த்தீங்கன்னா 43 அந்த சில்ட்ரன்ஸ் தான். ஸோ அவங்க ஃப்ரீக்வன்சி வச்சு தான் அவங்க கொலை பண்ணாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா, வேற ஒன்றுமே இல்லை. அவங்க ஏன் சார் எப்படி பண்ணாங்க சார், அவங்க ஃப்ரீக்வன்சி வச்சு பண்ணாங்க. ஆனால் எதுக்காக பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க சிம்ரன் மேம் இருக்காங்களே அந்த பெட் உள்ள. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பேஷண்ட்டை என்ன பண்ணாங்க ட்ரீட் பண்ணாமல் அவங்க அந்த பாடி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனிஸ்டீஷியாவை தூக்கிட்டாங்க. 6 அனிஸ்டீஷியா 8 லெவல் அனிஸ்டீஷியா, அதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு உயிர் இருக்க பாடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸு. ஸோ அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேறு யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்மளோட அந்த காலேஜ் டீன் இதான் இன்வால்வ் பண்ணியிருக்கா. ஸோ அதனால தான் காலேஜ் டீனும் போட்டு தள்ளிட்டாங்க, அந்த 3 பேரையும் இன்வால்வ் ஆனாங்க, அந்த 3 பேரையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் யார் கொலை பண்ணாங்க, பிகாஸ் அவர் பண்ண பிளாக் மேஜிக் இடம் தானே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆதி இருக்காரு, அவர் போய் பார்த்தோன்னே தெரியுது அந்த பிளாக் மேஜிக் பண்ணாரு. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாஸ்கர் செத்து போயிருந்தாரு. ஸோ அப்புறம் தெரியல நம்ம மெக்சிகோவில் இருக்க அந்த சூனியக்காரியா அவங்களா எம்எஸ் பாஸ்கர் கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சீனான படம் பார்க்க நம்மளுக்கு புரிய வந்தது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் பார்த்தீங்களா நம்மளோட இப்போ பாடினாரு நம்ம ஹீரோக்கு என்ன பார்த்தீங்களா, அந்த சிம்ரன் மேம உடம்புக்குள்ளே கொண்டு வரணும், அப்படி தான் அவங்களோட மெயின் எய்மே. ஸோ வேறு சீனை நீங்கள் பார்த்தீங்களா, ஆனால் அவங்களும் அந்த பாடி என்ன பண்ணுறாங்களா, அந்த கேஷுவலிட்டினே தூக்கிட்டு அந்த லைப்ரரி என்ற சர்ச்சுக்கு உள்ளே கூப்பிட்டு வராங்க, உள்ளே கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் சொன்னது உண்மைடா, நீ சொன்னது உண்மைடா, சயின்ஸு அண்ட் என்ன பேரோட அந்த ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே கலந்து போனதா அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ்
அந்த பாடியிலேருந்து அதனால அனிஸ்டேஷன் ரொம்ப அதிகமாக தந்தால அந்த சோல் வெளியே வந்துடும். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா அவங்க செத்துவும் போல அவங்க உயிரதோ இல்லை, ஆனால் சோல் பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டே இருக்கு அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேருமே கரெக்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல் இன்னொரு ஐடியாலஜி வச்சு என்ன சொல்கிறாங்க, இதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ரீசர்ச் பண்ணியிருக்காங்களா போய் பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு புக் எடுத்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே பார்த்தீங்கன்னா நான்சி டேனியல்னு இருக்குது. ஸோ டேனியலோட ஒய்ஃப் தான், வேறு யாருமே இல்லை, நான்சி டேனியல். அப்போனா நம்ம நான்சி டேனியல் பார்த்தீங்கன்னா என்ட்ரி தராங்க. ஸோ நான்சி டேனியல் என்ட்ரி தந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஸோ டேனியல் பார்த்தீங்கன்னா அப்போலாம் சொல்கிறாங்க, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, நான் உன்னை நம்பி இருக்கேன், ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் டேனியல் பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா டயானாவை தான் லவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயானா இப்போ ஒரு மாதிரி ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன் என்னடானா அவர் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நான்சியை கல்யாணம் பண்ணி நான்சி டேனியல்னு பட்டத்தை தந்துறாங்க. ஆனால் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்போதான் நம்ம பார்க்க போகிறது. என்ன சொல்கிறாங்க, நம்ம நான்சி டேனியலு, ஆனால் டேனியல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர் தான், அவர் என்ன தப்பு பண்ணலாம், நான்சி டேனியல் தான் அவங்க ஒய்ஃப் தான் என்ன பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க எதனால பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா டயனா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி முடியாத பசங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி தின்றாங்களே. அண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லப்போனால். அந்த முடியாத பசங்க பார்த்தீங்கன்னா அவர் வச்சு மியூசிக்கை வச்சு மியூசிக்கில் வர ஃப்ரீக்வன்சி வச்சு இவங்க க்யூர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதை பார்த்து நம்ம நான்சிக்கால முடியல. ஸோ நான்சி வேறு யாருமே இல்லை, லைலா பழைய ஆக்டர்ஸ் லைலா உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மெக்சிகோவில் இருக்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸை வச்சு அந்த பேத்து வச்சு பேட்னா பறக்கும் பேத் இருக்குமே அதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி 43 பசங்களையும் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறாரு. ஆனால் 43 பசங்களையும் வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் என்ன ஆச்சுன்னா தப்பாயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா 43 பசங்களையுமே சீரியஸ் ஆகி செத்து போயிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம டயானா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க சண்டை வர அடியில் நம்ம சண்டை வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த டயானாவை போட்டு தண்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ, ஓகே இவோ செத்து போனாலும் நிறைய பிரச்சனை, அவங்க கூட போய் சேர்ந்துடுவாங்க 43 பசங்க கிட்ட. உயிரோடு இருந்தாலும் போட்டு சொல்லிடுவா இவதான் இப்படி பண்ணானு அப்படி. ஸோ நம்ம என்ன பண்ணணுமா, அவள் அப்படியே சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கணும். ஸோ யார்கிட்டையும் பேச முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனை வச்சுன்னா நம்ம தப்பிச்சலாம்னு நம்ம நான்சி பண்ணுறீங்க. அதனால மெக்சிகோ போய் அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாத்தில் வச்சிருக்கலை அந்த 43 பசங்க கூட. ஸோ அந்த பிளான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான்சி டேனியல். இது இப்போதான் டேனியலுக்கு தெரிய வந்துடு, ஒரு டாக்டராண்டி என்னால் இவ்வளோ கூட கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம டேனியல் சொல்லியிருக்காங்க. நான்சி பார்த்தீங்கன்னா டேனியலுக்கு ஒரு ஊசியை போது டேனியலை கொலை பண்ணிடுறாங்க அந்த சீனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்சி அங்கேருந்து கிளம்பி இந்த சர்ச்சா லைப்ரரியா அந்த ரெண்டுமே கலந்து ஒன்றுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சிம்ரனை பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிட்டு அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. 43 சில்ட்ரன்ஸோட ஆவியும் பார்த்தீங்கன்னா அதை விட மாத்திரடு. அண்ட் அப்படியே அங்கேருந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 43 சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேத்தை பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ அந்த பேத்தை வச்சு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேத்தை கூப்பிட்டு வராங்க. ஸோ அந்த பேத்தை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 43 சில்ட்ரன்ஸோட ஆவியை பயப்பட வைக்கிறாரு. அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சிம்ரனை கொலை பண்ணலாம் பார்க்குறாங்க. அண்ட் அந்த கட்டத்தில் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ இருப்பாங்க, ஹீரோ அடி வாங்கி அந்த ஆளுங்களும் கூப்பிட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி ஹீரோ என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருந்த அந்த பியானோ வச்சு அங்கே பிங்னு அடிக்கிறார. அந்த பாட்டை பாடுற பிகாஸ் அவருக்கு மட்டும் அந்த பாட்டு கேட்குமே. ஸோ அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நோட்ஸ் எடுத்து வைக்கிறார். அவர் ஃப்ரெண்ட் அப்பயே சொன்ன நோட்ஸ் எடுத்து வேணும். ஸோ நோட்ஸ் எடுத்து அவர் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பார்த்துப்பாரு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ண பாட்டில் என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த 43 பசங்களும் அந்த பார்த்து கேட்க லைட்டாக க்யூர் ஆகுது. ஸோ அந்த க்யூரில் நாவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தருது. அந்த பேத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு அந்த என்ன சீன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நான்சி எப்படியோ செத்து போயிடுறாங்க. அண்ட் அந்த முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்ரனோட ஆவி பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் போல் மற்ற பசங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. மற்ற பசங்கள்லாம் இப்போ அவங்க 43 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் 43 பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் காட்ஸ் சைல்டா அப்படி மாத்திரம் இருக்காங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அங்கேருந்து ஆளுங்களாம் கண்டுபிடிச்சி இவங்க அந்த பியூர மாதிரி பாடியாக நான் கீபோர்டு சொல்லுவாங்க அது மாதிரிலாம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, லைட்டாக க்யூர் பண்ண அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அண்ட் அவ்வளோதான் நடக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாப்பி எண்ணிலேருந்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.